காலையிலே சந்தோஷமா ஜாலியா ஏந்திரிக்கிறானே, இவன் பேரு தான் அப்பு. இதோ தலைகீழ படுத்துக்கிட்டு நேரானது கூட தெரியாம தூங்குறானே, இவன் பேரு தான் குப்பு. அப்பு காலையில எழுந்த உடனே அழகா ப்ரஷ் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமா அவன் குளிக்கிறான் பாருங்க. உடம்பெல்லாம் நல்லா சுத்தமாக குளிக்கிறான். குளிச்சுட்டு அழகா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு அழகா ரெடி ஆகிட்டான் நம்ம அப்பு. ஆனால் நம்ம குப்புறானே, அவன் குளிக்கவும் மாட்டான், பல்லு வளர்க்கவும் மாட்டான். காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அழகா ஸ்கூலுக்கு போகுவான். ஆனால் அந்த குப்பு இருக்கிறான் பாரு, ஸ்கூலுக்கு போகும்போதே சேட்டை பண்ணிட்டு போவான். அப்போ அழகா போகுது ஸ்கூலுக்கு, குப்பு சேட்டை பண்ணிக்கிட்டே போகுது ஸ்கூலுக்கு. கிளாஸ் ரூமில் டீச்சர் பாடம் நடத்தும்போது அப்பு அழகாக அமைதியாக அந்த பாடத்தை கவனிப்பான். ஆனால் குப்பு இருக்கிறான் பாரு, அவன் கிளாஸை கவனிக்கவே மாட்டான். டீச்சர் பாடம் நடத்தும் போது நோட்டில் எதையோ ஒன்று கிறுக்கிக்கிட்டே இருப்பான். மாலை நேரத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க. விளையாண்டு முடித்த பிறகு அப்பு அழகாக ஹோம்ஒர்க் எழுதுவான். ஆனால் குப்பு இருக்கிறான் பாரு, டிவி பார்த்துக்கிட்டு அவனை சுற்றி வெறும் குர்குரே பாக்கெட்டு, சிப்ஸு பாக்கெட்டு, வாழைப்பழ தோல் இப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸோட பாக்கெட் தான் அதிகமாக கிடக்கும். இப்படி சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டும் குர்குரே சாப்பிட்டுக்கிட்டே அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான் குப்பு. பல்லு வளர்க்காம குளிக்காம சாப்பிட்டோம்னா கிருமிகள் அதிகமாகி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிப்ஸு, குர்குரே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டாலும் அதுல உள்ள காரம் நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காம வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இனிமேலே இப்படிலாம் சாப்பிடக்கூடாது குப்பு, புரியுதா? இனிமேல் நான் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் சார். இனிமேல் சமத்தா நல்ல பிள்ளையா இருக்கணும். இந்த மருந்து சாப்பிடு, உன்னுடைய வயிறு வலி சரியாயிடும். அதுக்கு பிறகு அப்புவோட சேர்ந்து குப்புவும் டெய்லி பல்லு வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. டெய்லி குடிச்சது. அப்புவும் குப்புவும் 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பு அந்த வருஷத்துக்கான சிறந்த மாணவன் அப்படின்ற பரிசை வாங்கினான். குப்பு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு, கைத்தட்டி சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகளே, நீங்கள் அப்புவா குப்புவா? அப்புவா இருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நன்றி.